ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த ஒரு ரூஃப் ஒன்று போட்டோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து தாம்பரம் சைட்டு. அதில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. இது எலிவேஷன் சைட்லேருந்து ரைட் சைடு ஃப்ளாட்டு அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டு பண்ணியிருக்கோம். அதான் ரூஃபில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபேன் பாக்ஸ் வச்சு பாயிண்ட்டுக்காக 4 பக்கம் இறக்கிடுங்க. அது இல்லாமல் டிபி பொசிஷன்லேருந்து ரூம் வைஸ் டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூமு அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ பெட்ரூமுக்கு ஒரு மெயின், ஒரு ஹாலுக்கு ஒரு மெயின், கிச்சனுக்கு ஒரு மெயின், டிவி அண்ட் ஒரு மெயின், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கணக்கு பண்ணி டிபி கிட்டேருந்து ஒரு மெயின் போட்டுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மெயின் போடலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். டிபி கிட்டேருந்து ஒரு பைப்பு ஒரு ரூமுக்கு போயிடணும். அதே அந்த ரூம்லேருந்து 4 பக்கம் ஒரு 4 பக்கம் ஃபேன் பாக்ஸோ அல்லது ஜங்ஷன் பாக்ஸோ வச்சு 4 பக்கம் இறக்கிங்க. அது இல்லாமல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபேன் பாக்ஸுக்கு கீழே பேப்பரோ அந்த மாதிரி எதனா வச்சுக்கோங்க. அப்போ தான் காங்கிரீட்டில் போட்டதுக்கப்புறம் ஃபேன் பாக்ஸ் இருக்கிற இடம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப்பு பெண்டி இறக்குற இடம்லாம் இருக்குது இல்லையா. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு 4 பக்கம் இறக்கியிருக்கோம். இந்த ட்ராப் இறங்குது இல்லையா, அந்த சைடில் மண் கொட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே வந்து காங்கிரீட் மூடினதுக்கப்புறம் கீழே அந்த பாயிண்ட்டு நமக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் மறக்காதீங்க. அதே நேரத்தில் இது வந்து நல்லா பைப்பு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி கம்பி வச்சு நல்லா கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, அது முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிங்க, எங்கே வாஷிங் மிஷின், எங்கே ஃப்ரிட்ஜுன்னு அதுக்கேற்ற மாதிரி மெயின் எடுத்துன்னு போய் விடுங்க. யூபிஎஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பேட்ரி இன்வெர்ட்ரு பாயிண்ட்டு, இதுக்கு டிபிலேருந்து எந்த லொக்கேஷன்னு பார்த்து அதை கண்டிப்பாக விட்டுக்குங்க. ஸ்டார் கேஸ் லைன் படிக்கட்டுக்கு ஸ்டாண்டிங் கிளிப் கொடுப்போம், அதை மறந்துடாதீங்க. டிவியோடைய பாயிண்ட் எப்படின்னு பார்த்துங்க. ஸ்டாண்டிங் பைப் கொடுத்து டெரஸ்லேருந்து கீழே வரப்போதா, இல்லை பேக் என்ட்ரி போட்டு அவுட்லேருந்து நமக்கு கேபிள் வரப்போதா, அந்த டிவியோடைய லைனு, இன்டர்நெட்டுக்கு எப்படி நம்ம டிவி இதெல்லாம் மறந்துடுறோம். கொஞ்சம் இன்டர்நெட்டு, இது யூபிஎஸ்ஸு இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பாய் நண்பர்களே.